ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் நாங்கள் வந்து ரீச் ஆனதே வந்து ஒரு 11 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்லீப்பர் பஸ்ஸில். ஸோ நாங்கள் ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வரத்துக்கே வந்துட்டு ஒரு 1 o'clock போல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா லோக்கல் சைட் சீயிங்ஸ் மட்டும் போயிட்டு அன்றைக்கி டே வைண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போனோம். ஒன்று வந்து வன் விஹார். அது ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து நாங்கள் அங்கே தான் விசிட் பண்ணியிருந்தோம். மால் ரோடில் இருந்துச்சு. ஸோ அதோட என்ட்ரி டிக்கெட் வந்து 50 rupees for adults and 20 rupees for children. And summer டைமில் வந்துட்டு 9 to 9 இருக்கும், 9 AM to 9 PM, அண்ட் வின்டர் டைமில் வந்து 9 AM to 5 PM இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி இருந்தது. அது இல்லாமல் கிட்ஸ் ப்ளே ஏரியாஸ் இருந்தது, கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல வந்து நீங்கள் நடந்து போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து போட்டிங் பாயிண்ட்லாம் இருக்கும். அண்ட் ட்ரிங்கிங் வாட்டரும் இருந்தது. ப்ளஸ் கொஞ்சம் பேண்ட்ரி மாதிரி உள்ளேயே வந்துட்டு டீ காஃபீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரியும் இருந்தது. அண்ட் பைன் ட்ரீஸ் கொஞ்சம் நிறைய இருந்தது. ஸோ ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்துட்டு நல்லா விழும். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் இனிஷியலாக வந்து போயிருந்தோம். அது மால் ரோட்குள்ளேயே இருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து லோக்கல் சைட் சீயிங் வச்சுக்கலாம். அதுக்குன்ட்டு ஒரு தனி நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் வந்து கிட்ஸ் வச்சுருக்கவங்களாம் வந்துட்டு இந்த பிளேசஸை வந்து தாராளமாக விசிட் பண்ணலாம். ஸோ நாங்கள் போயிருந்தது வந்து அரௌண்ட் 2ன்றதுனால கொஞ்சம் வார்மாக இருந்தது. ஸோ எங்களால் வந்து ஃபோட்டோஸை வந்து ஓரளவுக்கு எடுக்க முடிஞ்சது. அது இல்லாமல் வந்துட்டு இன்னும் 2 பிளேசஸ் வந்து நாங்கள் போயிருந்தோம். இன்னொன்று வந்து மனு டெம்பிள் அண்ட் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியும் வந்துட்டு சேம் இங்கே இருக்க மால் ரோட்லேயே தான் வந்துட்டு ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில், வன் விஹார்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் போயிட்டு வந்துட்டு புத்திஸ்டோட காலத்துலலாம் வந்துட்டு எப்படி வந்து அவங்க வந்து டெம்பிள்லாம் வழிபட்டாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருந்தது ஆக்சுவலி அதுவும் பார்க்க. புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி வந்து ஒரு சின்ன ஏரியா தான், என்ட்ரி டிக்கெட்ஸ் எதுவும் இல்லாமல் நார்மலைஸ்டாக இருந்தது. ஸோ அங்கேயும் போயிட்டு நாங்கள் விசிட் பண்ணோம். அது இல்லாமல் வந்துட்டு இன்னொரு அட்வைஸ் நான் என்ன சொல்வேன்னா, ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபரபிளாக போயிட்டு இது அதுன்ட்டு சாப்பிடாம, ஏன்னா வந்துட்டு சில் கிளைமேட் ப்ளஸ் வந்து வயிறுமே கெட்டுரும். அங்கே என்ன ஃபேமஸ் டிஷ்ஷோ நீங்கள் அதையே வந்துட்டு சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு அங்கே மேகி, மோமோஸ், அது இல்லாமல் துட்பான்னு நினைக்கிறேன், அதாவது நூடுல் கம் சூப்பாக வந்திருக்கும் அது. ஸோ ப்ளஸ் நாங்கள் வந்து நிறைய வெஜ் டிஷ்ஷஸ் தான் எடுத்துக்கிட்டோம். நான்வெஜ் எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா வந்துட்டு நான்வெஜ் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா, அந்த ஏரியாவில் வந்து நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் மோஸ்ட்டாக நாங்கள் ப்ரிஃபர் பண்ணது எல்லாமே வெஜ் டிஷ்ஷஸ் தான். அதுக்கப்புறமா சொன்ன மாதிரிட்டு பசி வந்து அவ்வளோவா எடுக்கவே இல்லை. அந்த சில் கிளைமேட்னாலையா என்னன்னு தெரியல. ஸோ சுத்தமாக வந்து பசி எடுக்கவே இல்லைங்க. ஸோ நாங்கள் மத்தியானம் ஃபுல்லாக மேகி, மோமோஸ் அண்ட் துட்பா, ஸோ இதுதான் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் அங்கே இருக்க ஷாப்ஸ்லையுமே வந்துட்டு நீங்கள் நான்வெஜ் கேட்டிருந்தாலும் வெரி ரேர்லி வந்துட்டு உங்களுக்கு அந்த சிக்கன் மோமோஸ் கிடைக்கும். அண்ட் சில இடத்துல வந்துட்டு ஆம்லேட் வச்சுட்டு பிரெட் ஆம்லேட் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து டிபெட்டியன் லாஃபிங்ன்ற அந்த ஒரு விஷுவல்ஸ் தான். ஸோ அது என்னென்னா வந்துட்டு ஒரு ஷீட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அண்ட் அவங்க ஏதோ சம் சாட் பவுடர் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் நான் வந்து லெஸ் ஸ்பைசின்னு சொல்லி எனக்கு ரொம்ப காரமாக இருந்துச்சு. பட்டு ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து அங்கே அந்த ஃபுட் வந்து நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் ஸ்பைசி ஃபுட்டு தான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். என் ஹஸ்பண்டும் நக்ஷத்தும் வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் அது நடுவில் வந்துட்டு அந்த மீல் மேக்கர் இருக்குது இல்லைங்களா, அதை பாயில் பண்ணிவிட்டு துருவி போட்டு அது அந்த ஷீட் மேலே வந்து வச்சுருந்தாங்க. ஒரு சட்னி மாதிரி பண்ணிவிட்டு சாட் மசாலாஸ் போட்டுட்டு அந்த மீல் மேக்கரை துருவி போட்டு அதை வந்து ரோல் மாதிரி பண்ணி கட் பண்ணி மேலே சட்னி ஊற்றிட்டு திருப்பி மசாலா போட்டு கொடுத்துருந்தாங்க டூத் பிக் வச்சு.
ஒரு டிபெட்டியன் லாஃபிங் வந்து 100 ருப்பீஸ் நினைக்கிறேன் நான். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் அவங்க 2 பேருக்கு வந்து அது பிடிக்கல. பட் நாங்கள் ஒரே ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணல. ஏன்னா இவங்க 2 பேர் சாப்பிட்டோன்னா என்னால் ஃபுல்லாக வந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த டிபெட்டியன் லாஃபிங் ஒரு மேகி அண்ட் ஒரு மோமோ சாப்பிட்ருந்தோம். அவ்வளோதான் எங்களோட லன்ச்சு முடிஞ்சிடுச்சு. இப்படி தான் ஓட்டினோம் ஃபுல்லாகவே நாங்கள். அதுக்கப்புறம் அந்த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி போயிருந்தோம். ஸோ இந்த வழியாக தான் டிபெட்டியன் லாஃபிங் சாப்பிட்டுட்டு அங்கேயே தான் இருந்தது உங்களுக்கு கடையும். ஸோ அது வழியாக போகணுன்னா இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். அண்ட் என்ட்ரன்ஸ் ஃபீ நான் சொன்ன மாதிரியே முன்னாடி சொன்ன மாதிரியே எந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீயும் கிடையாதுங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா வந்து வெரி சில் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு உங்களால் வெறும் காலெல்லாம் வந்துட்டு நடக்கவே முடியாது. கீழே காலே வைக்க முடியாது. அந்தளவுக்கு இருந்துச்சு. பார்க்க வெயில் இருக்க மாதிரி இருக்குது. பட் சீரியஸ்லி செம்ம குளிர். அவ்வளோ விண்டியாக இருந்தது. வெயில் அடித்தாலுமே அவ்வளோ குளிராக இருந்தது எங்களுக்கு. ஸோ ஷூஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஏரியா தனியாக கொடுத்துருந்தாங்க. அங்கே போயிட்டு எங்களோட ஷூஸ் எல்லாத்தையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டெம்பிள்குள்ளே போயிருந்தோம். டெம்பிள்குள்ளே போனாலே வந்துட்டு எந்த ஒரு டெம்பிள்லேயும் வந்து விஷுவல்ஸ்லாம் அலௌட் இல்லை. ஸோ வந்து எங்களால் வந்து அதெல்லாம் வந்து எடுத்து காமிக்க முடியல. பட் வந்து என்னென்னா இந்த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியில் வந்துட்டு புத்திஸ்டோட பழக்க வழக்கங்கள், அவங்க வழிபடுற காட்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் அதோட பேக்ட்ராப் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. ஈவினிங்கில் போயிருந்திங்கன்னா ரொம்ப ஃபாகியாக உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நாங்கள் கொஞ்சம் காலையில் போயிட்டதுனால வந்துட்டு அந்தளவுக்கு ஃபாகியாக இல்லை. நெக்ஸ்ட் எங்களோட டாக்ஸி டிரைவர் வந்து மனு டெம்பிள் கூப்பிட்டு போக மாட்டோம், தட்ஸ் நாட் அ லோக்கல் சைட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். பட் நாங்கள் தான் வந்துட்டு இந்த மால் ரோட்லேருந்து ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் தானே நீங்கள் மால் ரோடை கவர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ வந்துட்டு அவர் கூப்பிட்டு வந்து விட்டுட்டார். ஸோ இந்த இடத்துல தான் எங்களை இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3 to 5 minutes வாக் இருக்கும். சைட்லலாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கடலாக இருக்கும். ஸோ அது வழியாக நீங்கள் போனீங்கன்னா வந்து மனு டெம்பிள் வந்து பார்க்கலாம். இங்கேயும் வந்து அவங்க வழிபடுற கடவுள் இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் வந்துட்டு நோ கேமராஸ் ஆர் அலவுட் அண்ட் ஷூஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம். பட் அது இங்கேருந்து வந்து நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய மவுண்டன்ஸ் வந்து ஐஸில் வந்து எம்பெட் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் போன அன்றைக்கி வந்துட்டு ஸ்னோஃபால் எதுவும் இல்லை. ப்ளஸ் ஸ்னோவும் வந்து நாங்கள் இருந்த லோக்கல் சைட் சீயிங்ஸில் எங்கேயும் இல்லை. பட் வந்து நான் நின்றுட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்ட்ராப்பில் இருக்க எல்லா மவுண்டன்ஸ் மேலேயும் வந்து ஸ்னோ வந்து ஃபில்டப்பாக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விஷுவல்ஸ்லாம் நல்லா இருந்ததுனால நாங்கள் அங்கே நின்றுட்டு இந்த பேக்ட்ராப்லேருந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்து எடுத்திருந்தோம். ஆக்சுவலி இதை பார்க்குறப்பவே பயங்கர எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு. அண்ட் லோக்கல் சைட் சீயிங்க்கு வந்துட்டு 1000 rupees மேலே சார்ஜ் பண்ண தேவையில்லைங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு யாராச்சும் 1000 rupees மேலே டிமாண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த கிலோமீட்டர்ஸ்லாம் பக்காவாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து நல்ல கம்யூனிகேஷன் உள்ள ஆளாக ஹிந்தி மெயினாக தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தரை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கிளியர் கட்டாக வந்து இந்த 3 ஏரியாஸ் இவ்வளோ ரேட் அந்த மாதிரி வந்து பேசிக்கோங்க. அது பெட்டருன்னு நான் நினைக்கிறேன். எங்களது ஆஃப் சீசன்றதுனால டாக்ஸி ரேட்ஸ்லாம் கம்மி. பட் நீங்கள் வந்து ஆன் சீசனில் போனீங்கன்னா அவங்க எவ்வளோ டிமாண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அங்கே இருக்க ஒரு டாக்ஸி டிரைவர் ரொம்ப நல்லவராக எங்களுக்கு வந்து அமைஞ்சிட்டாரு. நிறைய பேர் வந்து வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ப்ரையராக என்ன எவ்வளோ வந்து அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் பேசி வச்சுட்டு போகிறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய டே 1 சம்மரி. மறக்காமல் எங்களோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.